ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் 12 ராசிகளுக்கும் தான் சொல்ல போகிறேன். அதாவது 18/10/2024 முதல் 15/11/2024 வரை ஐப்பசி மாத பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாக கிரக நிலையில் பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது மேசத்தில் சந்திரன் இருக்கார், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சூரியன் புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இதனால கிரகணிகளை வச்சு பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்ல போகிறேன். இப்போ சந்திரன் மேஷத்துலேருந்து இந்த மாதம் தொடங்குது. காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி அப்படின்னு மேஷம் சொல்லப்படுது. அந்த மேஷ ராசியிலேருந்து சந்திரனாகப்பட்டவர் இருந்து இந்த மாதம் தொங்குவதால் எல்லா வகைத்திலுமே ஏற்றங்கள் ஏற்படும், எல்லா விஷயத்திலுமே அர்த்தங்கள் விளங்கப்படும், மக்கள் மேன்மையாக இருப்பார்கள், அறிவு சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும், ஆன்மீகம், மருத்துவம், கல்வி இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் அடையும். அதுக்கப்புறம் குருவோடைய பயிற்சியில் பார்க்கும்போது குரு ரிஷபத்திலிருந்து நிறைய பணப்புழக்கங்கள் கொஞ்சம் தங்குதடின்று வர மாதிரி இருக்குது. மணி ஃப்ளோயிங் நடக்கும், பண பரிவர்த்தனை, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் நிறையவே நடக்கும். இது இல்லாமல் அந்த கல்விகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். அரசாங்கத்தார் மூலிமா கல்வியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சமூக சேவை அதிகரித்து காணப்படும். புதனும் சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஐப்பசி மாதத்தில். ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசமாவார், துலாராசியில் நீசமாவார். இருந்தாலும் கூட புதன் இருக்கிறனால நீசப்பட்டாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை கொடுப்பதால் அரசாங்கத்தார் மூலமாக கல்வி சம்பந்தப்பட்டவர்களையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பெரிய பெரிய அதிகாரிகள், அதுக்கு பொறுப்பாக உள்ளவங்க, கல்வியாளர்கள் மாற்றப்படுவார்கள். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. வர்த்தகம், வாணிகம் இதெல்லாமே நிறைய சிறப்பாக இருக்க போகுது. ஏற்றுமதி, இறக்குமதி, பொருட்கள் வாங்குவது, விற்பது இதெல்லாமே நிறைய நடக்கும். இதுவும் அல்லாமல் அரசாங்கத்தின் மூலமாக முதலீடுகள் பெறப்படும். அண்டை நாடுகளிலிருந்து முதலீடுகள் பெறப்படும். வெளி மாநிலங்கள் மூலியமாகவும் ஒத்தாசைகள் கிடைக்கும். நிறைய பணப்புழக்கங்கள் அரசாங்கத்துக்கு சேரும். அது மூலிமா பல நலத்திட்டங்கள் அரசாங்கம் அறிவித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிவாங்க. இதெல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுது. பெரும்பாலும் சிவன் கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும். ஐப்பசி மாதத்தில் தான் சிவன் கோயிலில் விசேஷம் நடக்கும். ஏன்னா சூரியன் நீசப்பட்டிருப்பதால் அவருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அவருக்கு அபிஷேக பிரியர். எல்லா சிவாலயங்களுமே அபிஷேகங்கள் நடக்கும். அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தான் அன்னாபிஷேகம், வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த அன்னாபிஷேகம் நடக்க போகுது. அப்போது இறைவனுக்கே நம்ம அன்னம் சார்த்தி அந்த அபிஷேகம் பண்ணும்போது மக்களுக்கு பஞ்சம் பட்டினி எல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிடம் இது மாதிரிலாம் கிடைக்க போகுது. அத்தியாவசியமான பொருட்கள், மனித குலம் வாழ்வதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த இறைசக்தியால் நடக்கும். இதுதான் இந்த ஐப்பசி மாதத்துடைய பெருமையான பலனாக சொல்லப்படுது. மாநிலத்தில் வெளி மாநிலத்தவர் மூலிமா இங்கே அவங்களுக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும். அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். குழந்தைங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். குழந்தை நலம் சொல்லுவாங்க இல்லையா, கல்வி சம்மந்தப்பட்ட மாதிரி குழந்தைகள் நலத்துறைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விஸ்தரிக்கப்படும். அந்த குழந்தைகள் நலத்துறை ரொம்ப கவனமாக இப்போது மேற்பார்வையோடு இருந்து செயல்பட போகுது. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த இளம் சிறார்கள் குழந்தைகள் தான் கெட்டு போகிறாங்க. அதனால் அவங்களுக்காக அந்த துறை மேற்பார்வையால் இருக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லோரும் யார் யார் போடணும், யார் யார் கவனிக்கப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நலத்துறையும் மகளிர் துறையும் கண்டிப்பாக மேம்படும். இவங்க 2 பேர் தான் வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. குழந்தைகளும் பெண்களையும் தான் நம்ம பாதுகாக்க நம்ம கடமைன்னு சொல்லி ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது எல்லாருக்கும், மக்களுக்கு. பஞ்சம்பட்டிலாம் தவிர்த்து நல்ல மழை பொழிய போகிறது. அது முக்கியமாக சொல்லணும். இந்த ஐப்பசி மாதம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்து மேலோங்கக்கூடிய வகையில் இருக்க போகுது. இது மாதிரிலாம் இந்த பொது பலன் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் கேட்டு கவனமாக நடந்துக்கணும். அது 12 ராசிகளோட பலன் சொல்ல போகிறேன். அது பொதுவான பலன் தான் சொல்ல போகிறேன். கிரகங்கள் இப்போ இருக்கிற நிலைமை வச்சு சொல்ல போகிறேன். கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு குருவோட பயிற்சி நல்லா இருக்குது. இந்த சந்திரனும் அவங்க ராசி அதிபதி கூட சொல்லக்கூடிய சந்திரனும் மாத ஆரம்பத்தில் அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது அவங்களுக்கு. சூரியனும் போதும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க 4ஆம் இடத்துல. இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க போகுது. அப்போது அவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும். இதனால் வரைக்கும் இருக்கும்
எல்லாருக்குமே புத்தி இருக்கும், அறிவு இருக்கும், திறமை இருக்கும். அது வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வரும்போது தான் அவங்க பிரகாசிப்பாங்க, யாராக இருந்தாலுமே. அதுதான் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் புத்தி சாதுரியம் வெளிப்படும், திறமையை வெளிப்படுத்துவாங்க. இதனால் வரைக்கும் இருந்த தயக்கம் போய் தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், துணிச்சலாக எது வேணாலும் செய்வாங்க. எது செஞ்சாலும் அவங்களுக்கு வெற்றி தான் ஏற்பட போகுது. அரசியல், சினிமா, சமூகத்துறை இதெல்லாமே சிறந்து விளங்க போகிறாங்க. பேர் புகழ் வரப்போகுது. இதுமெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இதனால் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும். பொறுமையாக இருந்திருப்பாங்க, அதனுடைய பலன் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய இறை வழிபாடு பண்ணி வச்சுருப்பாங்க, அதனுடைய பலன் இப்போ கிடைக்கும். நிறைய தெய்வங்களை உபாசனை பண்ணி வச்சுருப்பாங்க. பொதுவாக கடகராசிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க, ஆன்மீகத்தில் நெருக்கமாக இருப்பாங்க. அவங்க அதனுடைய பலன்லாம் இப்போ அனுபவிக்க போகிறாங்க. அனுபவிக்கக்கூடிய மாதமாகவே இந்த ஐப்பசி மாதம் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் அவங்களுக்கு அந்த சந்தனாகோட் 10ஆம் இடத்துலேருந்து இந்த மாதம் துவங்குவதால் அவங்களுக்கு உத்தியோகம், வேலை, வியாபாரம் இதெல்லாமே நல்லா டெவலப் ஆகும். இதனால் வரைக்கும் டெவலப் ஆகாமல் இருந்த விஷயம் இந்த ஐப்பசி மாதம் துவங்கிய உடனே வியாபாரத்தில் நல்லா வளர்ச்சி காணுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க. தொழிலையும் முன்னேற்றமாக இருக்கும், தொழிலை விரிவுபடுத்துவாங்க. தொழிலாளர்களை கொஞ்சம் நிறைய சேர்த்துப்பாங்க, பெரிய தொழிலாளர்களாக இருந்தால், தொழிலதிபர்களாக இருந்தால். உத்தியோகம் பார்க்குறவங்க இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கும். அவங்களுக்கு அவங்க நினைக்காமையே கிடைக்கக்கூடிய உத்தியோக உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது கடகராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு குருவுடைய பயிற்சியால் நிறைய லாபங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எந்த வகையான லாபங்கள் இருக்கும், பணப்பற்றாக்குறை தீர்ந்துடும். ஒரு இடத்துல கேட்பீங்க, கிடைக்காது. இன்னொருத்தர்கிட்ட டக்குன்னு கிடச்சிரும். எப்படி இருந்தாலும் ஒரு 2 பேர்கிட்ட எப்படி ஒரு விஷயம் 4-5 பேர்கிட்ட நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்போது சில பேருக்கு எத்தனை பேர்கிட்ட ட்ரை பண்ணாலும் கிடைக்காம இருக்கும். ஆனால் கடகராசிக்காரங்க அப்படி இல்லை. இந்த போல் காலகட்டத்தில் கிரகங்களுடைய சூழ்நிலையில் உடனே கண்டிப்பாக கிடைக்கும். உதவி கண்டிப்பாக கிடைச்சிடும். அது பண உதவியாலும் சரி, பொருள் உதவியாலும் சரி, ஏதாவது ஒரு உதவி கண்டிப்பாக கிடைச்சிடும். உறவுகள், நட்புகளும் தேடி வருவாங்க. இப்போது பழைய இருந்திருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருப்பாங்க, க்ளோஸ் ரிலேஷனில் இருந்திருப்பாங்க. இப்போல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ உள்ள காலகட்டங்களாக நடுவில் கொஞ்ச நாளாக ஒரு 5-6 வருடமாகவே சரியில்லாமல் இருந்த கடகராசிக்காரங்க எல்லாமே விலகி போயிருப்பாங்க. உறவினர்கள், நட்பெல்லாம் இப்போ எல்லாமே சேருவாங்க. அது ஏன்னா இவங்க திறமை வெளிப்படும், இவங்களோட புகழ் பெருகும். இவங்களோட பேர் வெளிப்படும் போது, ஆஹா இவன் நம்ம ஃப்ரெண்டாச்சே, இவன் நம்ம சொந்தக்காராச்சே, அப்படி தான் பேசிட்டு வருவாங்க. உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்கள்கிட்டயே அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க, அவங்களே பேசுவாங்க. அதுதான் ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அது மாதிரி பேசுவாங்க, உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க. அவங்களுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், உங்களோட உதவி அவங்களுக்கு கிடைக்கும். பழையபடி அந்த நட்பு உறவோ தொடரும். இது மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இந்த ஐப்பசி மாத பலனில் நல்லா அனுபவிக்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க இல்லையா, அது உங்களுக்குடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு வீடு கண்டிப்பாக கிடைக்கும். அது சொந்த வீடாக அமையலாம், வாடகை வீட்டிலே நல்ல வசதியான வாடகை வீடாக அமையலாம். இல்லைனா சில பேர் இந்த லீஸ் கொடுத்து வாடகை இல்லாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி கூட அமையலாம். இது மாதிரிலாம் அமையும். இடம் வாங்கி போடுவீங்க, அந்த இடத்தால் பலன் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு. அந்த இடத்த விற்கலாம். சில பேர் அந்த இடத்த சரி இது விற்க மாட்டுது, குறைச்ச ரேட்டு தானே கேட்குறாங்க, இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க அந்த கடகராசிக்காரங்க. அவங்க இப்போது ஐப்பசி மாதத்தில் அந்த இடத்த நல்ல ஒரு பலன் கொடுக்குற மாதிரி, ஒரு லாபம் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் போட்டு அதை அந்த இடத்துக்கு உண்டான விஷயத்தை நடத்தி முடிச்சிருவீங்க. அவங்களும் ஆச்சரியப்படுவாங்க பார்க்குறவங்களாம். இந்த இடம் விற்கணும்னு நினச்சிருந்தா முடியலன்னு பார்த்தா இது ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டியே, ஒரு விவசாயம் பண்ணிட்டியே, ஒரு ஆஃபீஸ் அங்கே போட்டியே, உனக்குன்னு உன்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு அங்கே ஒரு இடத்த உருவாக்கி அதை பண்ணிட்டியே, இப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் அதுக்குண்டான பலன் தான் இப்போ நடக்க போகுதுங்க. அது நடந்துடும். அதுக்கப்புறம் கல்வியில் பிரச்சனை இருந்ததுன்னா அது தீர்ந்துடும். தேர்ச்சி பெறாமல் இருந்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றுடுவீங்க. பரிசு பாராட்டு கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், எல்லாமே நடக்கும். அப்புறம் வெளிநாட்டு பயணம்லாம் கண்டிப்பாக அமைய போகுது கடகராசிக்காரங்களுக்கு. அதெல்லாம் போயிட்டு வருவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் கனவு, அதாவது அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா, கனவு காணுங்கள் வெற்றி பெறுவீங்கள். அந்த மாதிரி நீங்கள் காண்ற கனவு எல்லாமே பழிக்க போகுது இப்போ கடகராசிக்காரர். அதுக்குண்டான நேரம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு. கனவு காணுவீங்க, கண்டிப்பாக பழிக்கும். இது மூலம் கனவு காணிருப்பீங்க, ஆனால் அது தடைகள் தாமதமாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் கனவு கண்டால் அதன் பலன் கண்டிப்பாக நடக்கும். இது மாதிரி தான் இருக்க போகுது கடகராசிக்காரங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பெண்கள் வழியில் நிறைய முன்னேற்றங்களை சந்திப்பீங்க. பெண்களாக பிறந்தவங்களாக இருந்தால் அவங்க தனிச்சு நின்று செயல்படுவாங்க, ஆண்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லா துறையிலுமே வந்துட்டுருக்காங்க. அது மாதிரி வரக்கூடாத துறையெல்லாம் ஜெயிச்சு காட்டுவாங்க. அதுதான் இப்போ இந்த கடகராசி பெண்களுக்கு ஆண்கள்
வரக்கூடாத துறையாக இருக்கும். ஆண்கள் செய்யக்கூடிய துறையில் இவங்க வர முடியாமல் இருந்திருப்பாங்க. அவங்க இப்போ வந்துடுவாங்க. வந்து அதில் வெற்றி பெற்று பேர் புகழ் எல்லாமே கிடச்சிரும். அது மாதிரிலாம் நடக்கும். திடீர்னு தான் அது அமையும். அந்த நேரங்காலம் வரும்போது கண்டிப்பாக நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. இது இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயணம் மூலிமா ஒரு பெரிய ஒரு லாபகரமான விஷயம் நடக்கும். அது வந்து உங்களுடைய தொடர் வெற்றி, அந்த வியாபாரத்துடைய மேன்மையாக இருக்கலாம், தொழில் மேன்மையாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த பயணம் போயிட்டு வந்தோடனே உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடச்சி நல்ல ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கலாம். இது மாதிரிலாம் நடக்கும். அது போயிட்டு வந்தோன்னே கண்டிப்பாக நடக்கும். இதுதான் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போது கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வந்து அதுக்குடைய முயற்சியில் ஏற்று அந்த பலாபலனை கண்டிப்பாக இந்த மாதத்தில் அனுபவிக்க போகிறீங்க. உங்களுடைய இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப வச்சுக்க நல்லது. பெரும்பாலும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரன அந்த சிவனுடைய வழிபாடும் சேர்த்து வச்சுக்கணும். சிவன் சக்தி 2 பேரும் சேர்த்து வழிபடலாம். பெரும்பாலும் சிவன் அபிஷேக பிரியராக இருக்கனால, நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கனால, கடகராசி வந்து நீர் ராசின்னு சொல்லப்படுது. அப்போ நீர் ராசின்ற போது அபிஷேகத்துக்கு உண்டான பால், தயிர், இளநீர் இதெல்லாமே கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். சிவனுக்கு தான் இல்லை, எல்லா தெய்வங்களுக்குமே நீங்கள் வந்து இளநீர், பால், தயிர் இது மாதிரிலாம் திரவ சம்மந்தப்பட்ட வகையில் உள்ள அபிஷேக பொருள் கொடுத்திங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு மேன்மையாக இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள்லாம் கைகூடும். பல பேருடைய பாராட்டுகள், பரிசு எல்லாமே கிடைக்க போகுது. போட்டி பந்தயங்கள் கலந்துன்னா அதில் வெற்றி கிடைக்க போகுது. இதுக்கும் மேலே அதிர்ஷ்ட தேவதை உங்களை வந்து வீட்டு கதவை தட்டப் போகிறாள். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அது எந்த வகையிலாம் இருக்கலாம். லாட்ரி சீட்டு கிடைக்கலாம். லாட்ரி சீட்டு நம்ம மாநிலத்தில் கூட வேறு மாநிலத்தில் இருக்குது. அங்கே திடீர்னு போவீங்க, ஒரு சீட்டு வாங்குவீங்க, அது உங்களுக்கு பரிசு அடிச்சிடும். அது இல்லாமல் ஒரு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்லேயும் அதுவும் ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி தான். ஒரு ஷேர் திடீர்னு ஒரு ஷேர் நல்லா விற்று நல்ல கைக்கு வந்து சேரும். சில கேம்ஸ்லாம் இருக்குது, இப்போலாம் நிறைய வந்திருக்கு. திடீர்னு கொடுக்கக்கூடிய நல்ல கேமும் இருக்குது, கெட்ட கேமும் இருக்குது. எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்கள் தான் நம்ம போகணும், அதில் கிடைக்கும். இதெல்லாமே இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிறதுல குரூப்பில் என்ன பண்ணுவாங்க, ஒரு போட்டு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு இந்த இது இடம் கொடுப்போம், இவங்களுக்கு இது கிடைக்கும், இந்த பொருள் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல அப்படியே நடந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு சீட்டு கட்டுறீங்க, அதில் ஒரு குழுக்கள் முறையில் போட்டு சீட்டு கொடுப்பாங்க. அதில் வின் பண்ணுறவங்களுக்கு இப்போ வரக்கூடிய வருமானம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதுதான் சொல்ல வரேன். அது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள், இந்த பெண் தெய்வங்கள் வழிபாடு, உக்கிர தெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம். மனித முகம் இல்லாமல் இந்த போன்ற வாராகி அம்மன் இருக்காங்க, பிரத்யங்காரர் இருக்காங்க, இவங்களாம் வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் வந்து நிறைய கணவனால் கைவிட்டவங்க, விதவையாக இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் தேடி போய் உதவி பண்ணலாம். இதுதான் செய்யணும். அவங்க கேட்டு நீங்கள் பண்ணுறத விட நீங்கள் தேடி போய் பண்ணணும். அப்போ தான் அது நல்ல விஷயமாக நடக்க போகுது. திருநங்கைகள் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கடகராசிக்காரங்களை உதவி பண்ணலாம். அவங்க வேலை உதவி உணவு மட்டும் கொடுக்கறதுலாம் கிடையாது. காசோ பொருளோ கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை. அவங்களுக்கு இப்போலாம் நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு வேலையை வழி காட்டலாம். அவங்க எவ்வளோ நாளைக்கு இது மாதிரி இருப்பாங்க, ஒரு உத்தியோகத்தில் ஏற்படுத்தி வழிகாட்டலாம், ஒரு தங்கத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ண அந்த தான தர்மம் பண்ணனுடைய பலன் பன்மடங்கு உயர்ந்து நிறைய புண்ணியங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் கடகராசிக்காரங்க இந்த ஐப்பசி மாத பலன் ரொம்ப நல்லா அமோகமாக இருக்க போகுது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது பிரயாணத்தில் வந்து மற்ற வண்டி வாங்க போகும்போது கவனமாக இருக்கணும். நீங்கள் சொந்தமாக வண்டி வாங்கி போனால் வேகத்தை குறைத்து நிதானமாக போகணும். இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்பு ஏற்படுறனால அப்பப்போ மருத்துவ பிரவேசம் செஞ்சு உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். மாஸ்டர் செக்கப்னு சொல்கிறீங்க, எல்லாமே செக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 2 விஷயம் மட்டும் மைனஸாக சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாத பலன் உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு